சாதம் நிறைய பேரோட எமோஷன், ஈவன் நானும். ஸோ இன்னைக்கு பிரியாணி ஸ்டைலில் தக்காளி சாதம் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில், அதுவும் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. காஞ்சிட்ட பிறகு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்ட பிறகு 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கிறதால 4 சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது கூடவே நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஊற வச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ஸ்டைல் தக்காளி சாதம் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாடா பாய்.